வணக்கம். நாலடியார் பாடல் எண் 354. கோடு ஏந்து அகல் அல்குல் பெண்டிர் தம் பெண் நீர்மை சேடியர் போல செயல் தேற்றார் கூடிப் புது பெருக்கம் போல தம் பெண்ணீர்மை காட்டி மதித்து இறப்பர் மற்றையவர். அதாவது இல்லறம் நடத்தும் உயர்குடிப் பெண்கள் தங்கள் அழகை பிறர் கண்டு மதிக்க வேண்டும் என்னும் எண்ணம் இல்லாதவர். ஆதலால் அவர்கள் தாங்களே தம்மை அலங்கரித்து கொள்ளுவதை அறியமாட்டார்கள். கணவர் கண்டு களிக்க குலமகளிர்க்கு உரிய பெருந்தன்மையான சிறிது அலங்காரம் அவர்க்கு இன்றியமையாதது எனினும் அதனை சேடியரே செய்து முடிப்பர். விலைமகளிரோ ஆடவரை மயக்கி பொருள் கவரும் இயல்பினர் ஆதலால் பிறர் பார்த்து விரும்பும் இடம்பமான அலங்காரத்தை பெரிதும் விரும்புவர். ஆதலின் அவர்கள் தாங்களே தங்களை பலவிதமாக அலங்கரித்து கொண்டு அவ்வலங்காரத்தை தாமே மதித்து தற்பெருமை பேசி பிறர்க்கு காட்டி மகிழ்வார்கள். இப்பொழுது பாடலை பார்ப்போம். கோடு ஏந்து அகல் அல்குல் என்றால் மேற்பக்கம் உயர்ந்திருக்கின்ற விசாலமான அல்குலை உடைய பெண்டிர் உயர்குலப் பெண்கள் சேடியர் போல தம் பெண் நீர்மை செயல் என்றால் தம்முடைய பணிப்பெண்கள் போல தம்முடைய பெண் தன்மையை அலங்காரம் செய்து கொள்வதை தேற்றார் என்றால் அறிய மாட்டார்கள். மற்றையவர் என்றார் குலமகளிரினின்றும் வேறுபட்டவராகிய பரத்தையரோ புது பெருக்கம் போல என்றால் புதிய நீர்ப்பெருக்கைப் போல, அதாவது புதிய வெள்ளத்தைப் போல தம் பெண் நீர்மை தம்முடைய பெண்மைத்தன்மையை காட்டி அலங்கரித்து பிறருக்கு காட்டி மதித்து இறப்பர் என்றால் நடப்பார்கள். மதித்து என்றால் அவ்வலங்காரத்தை தாங்களே மதித்து தற்பெருமை கொண்டு நடப்பார்கள். இந்த உபமான உபமேயங்களால் மேன்மக்களாகிய அறிஞர் புகழத்தக்க செய்கை உடையவராயினும் தற்பெருமை கூறாமல் அடங்கி இருப்பர் என்பதும், கீழ்மக்களாகிய கயவர் தம்மிடம் புகழத்தக்க செய்கை இல்லாவிடினும் பெரும் காரியத்தை முடித்தாற்போல் திரிவர் என்பதும் பெறப்பட்டன. இவ்வாறு உபமான உபமேயங்களால் வேறொரு கருத்தை பெற வைத்தது பிரிது மொழிதல் அணியாகும்.